கதையோட ஆரம்பம் வேணா சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா உன்னோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். உன்னோட மீதி கதை இன்னும் பாக்கி இருக்கு. நீ யாரா இருக்கணும்னு நீதான் முடிவு பண்ணணும். அப்படியே வியூ எடுங்கம்மா. அப்படியே எடுங்க. அப்படியே பைக்கில் தாத்தா வர்றாங்க. என் கணிப்பு பார்த்தா இங்கே ஒரு மைல் வரணும். இந்த டைமிங்க்கு கண்டிப்பாக வரும். ரொம்ப நாளாக வந்து இந்த கோயிலுக்கு நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருப்பேன். விட்டலாபுரம் முருகன் கோயிலுக்கு தான். இதை பாருங்கள், நீங்கள் இதை பார்க்குறது வந்து எல்லாமே வந்து இந்த விட்டலாபுரம் முருகன் கோயில் தான். நிறைய யூடியூப் வீடியோவில் நான் பார்த்தேன். பாண்டிச்சேரியிலேருந்து கரெக்டாக 38 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இது திண்டிவனமும் விழுப்புரமும் கலந்த மாதிரி தான். இந்த ஏரியா எங்கே இருக்குது, இந்த கோயில் எங்கே இருக்குது, எல்லா லொக்கேஷனும் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட இது வந்து நான் 1 மாதமாக வந்து வரணும், இந்த கோயிலுக்கு வரணும். ஏன்னா நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கோம், இருந்துகிட்டே நம்மளால் வர முடியலன்னா, ஏன்னா நானும் வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அது எல்லாமே நினச்சாலும் வந்துட முடியாதுல்ல. எல்லாமே முருகன் வந்து சொன்னால் மட்டும்தான் வர முடியும். அது மாதிரி தான் இந்த கோயில் வந்து இவ்வளோ நாளுக்கு அப்புறமா தான் இப்போ இந்த கோயிலுக்கு நான் வரேன். வருங்க, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த யூடியூப் வீடியோவில் பார்க்கும்போது எத்தனையோ 2000 வருஷம் பழமையான கோயில் தான் சொன்னாங்க இந்த விட்டலாபுரம் முருகன் கோயில். முருக பக்தர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன். என்னென்னா, எவ்வளோ நம்ம பழமையான கோயில் நம்ம போகணும்னு நினச்சாலும் சரி, அது வந்து ஒரு சுற்றுலா பயணம் மாதிரி நம்ம அதை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக ஆனாலும், இது வந்து எல்லாரும் ஆக்கினாலும், நம்ம முருகனோட ஒரு வழி இல்லைன்னா, அவர் நம்மளை வர வைக்கலைன்னா, இது எங்கேயுமே நம்மளை போயிடவே முடியாது. ரொம்ப பழமையான கோயிலுங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், இது நமக்கு இந்த பார்த்தாலே தெரியும் இல்லையா, அந்த கோயில் வந்து எவ்வளோ பழமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், தலைவன் முருகனோட வேல் பாருங்கள். இந்த டோர் வந்து லாக்கில் இருக்குது. உள்ள முருகர் இருப்பார். அது எனக்கு இன்னும் தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ வரனால எனக்கே தெரியல இது என்ன எதனால் பூட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே யாருமே இல்லைங்க, டோட்டலாக சொல்லப்போனால் இங்கே யாருமே இல்லை. இதோ மேலே இருக்குது பாருங்கள் கோயில், இதுதான்.
இப்போ நான் படி ஏற போகிறேன். நான் மேலே வரைக்கும் போயிட்டு கோயில் திறந்திருக்கா இல்லையா, அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பாருங்கள், எத்தனை படிக்கட்டு கூட நான் கவுண்ட் பண்ணலை, அப்படியே வந்து ஏறிட்டு இருக்கேன். அற்புதமான படிக்கட்டு. இது மேலே வந்து படியேறி மேலே வந்து இது லாங் வியூவில் இது காட்டுறது. அப்பா முருகா, கடைசி வரைக்கும் ஏறும்போதும் சரி படிக்கட்டே கவுண்ட் பண்ணல, எத்தனை படிக்கட்டோ தெரியல. நான் இறங்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். படிக்கட்டுலேருந்து ஏறி வந்ததுக்கப்புறமா பாருங்கள், இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் கோயிலுக்கு. இந்த கோபுரம் பாருங்கள். முருகா தலைவா, அது என்னமோ தெரியலங்க, எத்தனையோ கோயில் நான் போயிருக்கேன், இப்போ பேசினா கூட எக்கோ வருது. இந்த ஒரு கோயில் மட்டும் தெரியல, ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. அப்படியே இன்றைக்கும் வந்து அது எதுவுமே ஆல்ட்ரேஷன் பண்ணாமல் இங்கே வேல் பாருங்க, முருகா வேல் கூட உடஞ்சிருக்குங்க. அப்படியே எப்படி நம்ம பழைய காலத்தில் வந்து 1000 ஆண்டுகள் பழமையாக எப்படி இருக்குமோ கோயில் அப்படியே இருக்குது. எதுவுமே சில விஷயங்கள் நம்மளே வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட என்னென்னா அதோட ஒரிஜினாலிட்டி மாறிட்டோம் அப்படிங்கிற சொல்லும்போது எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை அது அப்படியே பழமையாகவே இருந்தால் கூட அந்த உணர்வு நம்ம உணரலாம் அப்படின்னு. எல்லாமே எல்லா கதவையும் மூடி தாங்க இருக்குது, எந்த நடையும் திறக்கலை. இது அப்படியே ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். சுற்றி வேப்ப மரம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். அந்த லாஸ்ட்டு மேலே கோபுரத்தில் வந்ததுக்கப்புறமா அந்த என்ட்ரன்ஸில் நம்ம ஏறுறோம். அது உள்ளே வந்ததுக்கப்புறமா இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன். நிறைய நேரங்களில் வந்து நம்மளே யோசிச்சிருப்போம்லங்க, பழைய கோயிலுக்கு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில விஷயங்கள் வந்து நானே சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம திரும்பி நம்ம பெயிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கோயிலை வந்து புதுப்பிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கணும். ஆனால் எனக்கு இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகலைங்க. ஏன்னா வந்து டோட்டலாக வந்து இதோட ஒரிஜினாலிட்டி நம்ம இழந்துருவோமோ, இல்லை இப்போ நான் உணர்கிற விஷயம் நீங்களும் வந்து உணரணும். இது பாண்டிச்சேரிலேருந்து கரெக்டாக 38 கிலோமீட்டர் ஆச்சு, எனக்கு தெரிஞ்ச ஆச்சுங்க. நான் லொக்கேஷன் சரியாக தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட மேப்பை நான் வந்து போடுறேன். கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு உணர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நான் என்ன நினைக்கிறேனோ, நான் என்ன உணர்ந்த விஷயம், அது கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக உணர்வீங்க. என்னால் முடியல, படி ஏறி வந்து அப்படியே இருக்கிறதுனால மூச்சு அப்படியே அரிச்சிட்டே இருக்குது. இதோட டோட்டல் இதில் என்ன வரலாறு, இந்த கோயில் எப்போ கட்டினது, எத்தனாயிரம் பழமையான கோயில், இது வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சு நான் இதை உணர்ந்து சில விஷயங்கள் உண்மை என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக நான் வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். கடைசியில் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு வருத்தமான விஷயங்க. என்றைக்குமே அந்த மாதிரி நடக்காது. அது ஏன் இந்த மாதிரி ஆச்சுன்னு கூட எனக்கு இன்னும் அதை என்னால் யூகிக்க முடியல. நான் கோயிலுக்கு வந்து என்றைக்கும் நான் வெறுங்கையோட வந்ததில்லை இப்போது. ஆனால் இப்போ நான் எதுவுமே கொண்டாடல முருகனை பார்க்க. ஏன்னா இப்போ தலைவனை பார்க்க போகிறோம், இந்த கோயில் நமக்கு என்ன ஏது கூட நமக்கு தெரியாது. சரி விட்லா போகிறோன்னு சொன்னாங்க, யூடியூப்லையும் பார்த்தாச்சு.
இது எந்த மாதிரி இருக்கும், அப்படி உள்ள என்ன ரகசியம் இருக்குது, அப்படி எதுவுமே தெரியாமல் நான் ஏதோ வந்துட்டேன். சரி, நம்ம ஒரு ஃபீல் பண்ணி நம்ம என்ன உணர்ந்த விஷயம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். கண்டிப்பாக இந்த கோயிலோட முழு வரலாறு, இதில் என்ன விஷயம் இருக்குது, உள்ள தலைவன் எப்படி இருக்காரு, இதை கண்டிப்பாக நான் வந்து பதிவு பண்ணுறேன். இரு இரு இது எல்லாமே வந்து முருகனோட தலைவன் முருகனோட கால் தடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு சத்தியமாக அது உணர முடியல. இப்படி இருக்குமா முருகா? ஆனால் கண்டிப்பாக இது தெரியலல்ல, இது முருகனோட கால் தடமாக இருக்குமான்னு. ஏன்னா இவ்வளோ சின்னதாக இருக்கா. முருகா முடியல. இதோட இந்த கோயிலோட முழு வரலாறு யூடியூப்பில் நம்ம பார்க்குறோம். யூடியூப்பில் பார்த்தது மட்டும் இல்லாமல் சரி யாரோ சொல்கிறத கேட்கறது. இப்போ நான் யூடியூப்பில் பார்த்தது விஷயத்த நானும் அதை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்லக்கூடாது. இப்போ நான் இங்கே வந்துட்டேன், எதுவும் தெரியாமல் வந்துட்டேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு உணர்வு இருக்குது. இது எத்தனை வருஷம் ஆச்சு, இந்த கோயிலோட வரலாறு என்ன, உள்ள கருவறையில் தலைவன் முருகன் எப்படி இருக்கார், அது கண்டிப்பாக நம்ம சொல்லணும். கூடிய விரைவில் இதுக்கான ஒரு தனி காணொலியை நான் கண்டிப்பாக பதிவு பண்ணுறேன். இப்போ ஏறும்போது படிக்கட்டு என்னல, கண்டிப்பாக இது எத்தனை படிக்கட்டுன்னு சொல்லிவிட்டு அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. உன் கதையோட ஆரம்பம் வேணா சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா உன்னோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். உன்னோட மீதி கதை இன்னும் பாக்கி இருக்கு. நீ யாரா இருக்கணும்னு நீதான் முடிவு பண்ணணும்.